வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2025 அக்டோபர் 14 செவ்வாய்க்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. நேற்றைக்கு தமிழ்நாட்டிலே அனைத்து மாவட்டங்களிலும் மழை பொழிந்தது. கொஞ்சம் மத்திய பகுதியில் மட்டும் கொஞ்சம் ஒதுக்கி இருந்தது. ஆனால் திருச்சிக்கு வடக்கே சென்னை வரையும் மழை, டெல்டாவிலும் மழை, மன்னார்குடியில் கனமழை, தென் மாவட்டங்களிலும் மழை, மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மழை. ஆனால் ஒதுக்குதல் இருந்தது. ஆனால் இனிமேல் ஒதுக்குதல் குறையும். படிப்படியாக மழைப்பொழிவு தீவிரமடையும். கண்டிப்பாக மழைப்பொழிவு காய விடாது. அடுத்தடுத்த நிகழ்வுகள், மழை இல்லாத நாட்கள் இருப்பதாகவே தெரியவில்லை. ஆந்திர பிரதேசம் நிகழ்வு சென்றாலும் மழைப்பொழிவு தமிழ்நாட்டிற்கு உண்டு. தற்பொழுது உருவாகக்கூடிய காற்று சுழற்சி குமரி கடல் வழி அரபிக்கடல் என்று ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம். அது தீபாவளி நாளிலே அரபிக்கடலில் போய் தீவிரமடையும். அதே வேளையில் தீபாவளி நாளிலே அந்தமான் பகுதிக்கு ஒரு புதிய நிகழ்வு வந்து தீபாவளிக்கு பிறகு தீவிரமடைந்து புயலாக மாறி தமிழ்நாட்டு கரைக்கு நெருக்கமாக வந்து மழைப்பொழிவை கொடுத்துவிட்டு மிரட்டலை கொடுத்துவிட்டு அது வடதமிழ்நாடு தெற்காந்திர பகுதிக்கு போகும் என்று ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம். இதனிடையே இன்றிலிருந்து மழைப்பொழிவு எங்கே, இப்பொழுது மழை எங்கே, இன்று மதியம் எங்கே, அறுவடையை எப்பொழுது செய்யலாம், வரக்கூடிய நாட்களிலே தீவிரம் எப்படி, உங்களுக்கு எப்படி என்பதையெல்லாம் இதிலே பார்ப்போம். இன்றைக்கு அதிகாலை பார்த்தீங்கன்னா டெல்டா மாவட்டங்களில் மழை, குறிப்பாக திருவாரூர், நாகப்பட்டினம் மாவட்டத்தில் நல்ல மழை. தலைநகர் திருவாரூர் மற்றும் கீவளூர், நாகப்பட்டினம் எல்லாம் பெய்து பிறகு நாகப்பட்டினம் மாவட்டம் கடலோர பகுதிகளில் பொழிந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த மழைப்பிடிப்பு பெரிய அளவிலே பரவலாக இருக்காது. ஆங்காங்கே மழைப்பொழிவை கொடுக்கும். காலை வந்ததும் விலகிவிடும். தற்பொழுது பார்த்தீங்கன்னா வேளாங்கண்ணிக்கு தெற்கு புறம் கூட மழை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் இன்றைய மழைப்பொழிவு எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம். கடந்த 24 மணி நேர அதிகபட்ச மழைப்பொழிவை கொஞ்சம் பார்த்து விடுவோம். கிடைக்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் மிக வேகமாக பார்ப்போம். அரியலூர் மாவட்ட மழைப்பொழிவு கிடைக்கப்பெறவில்லை. செங்கல்பட்டு மாவட்டம் அதிகபட்சமாக திருக்கழுக்குன்றம் 29 மில்லிமீட்டர், சென்னை அதிகபட்சமாக அயப்பாக்கம் 34 மில்லிமீட்டர், அம்பத்தூர் 23 மில்லிமீட்டர். மேலும் மழைப்பொழிவுகள் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர், கடலூர் மாவட்ட மழைப்பொழிவு கிடைக்கப்பெறவில்லை. தருமபுரி மாவட்டத்துக்கு குறைவான மழை என்றாலும் திண்டுக்கல் மாவட்டம் கிடைக்கப்பெறவில்லை. ஈரோடு மாவட்டம் வரட்டுப்பள்ளம் 57 மில்லிமீட்டர், மேலும் மொடக்குறிச்சி 54 மில்லிமீட்டர், கொடிவேரி குறைவான மழையாக இருந்தாலும் அங்கும் 2 சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கள்ளக்குறிச்சியில் 67 மில்லிமீட்டர், கோமுகி அணை 55 மில்லிமீட்டர், மணிமுத்தாறு டேம் அதாவது வனப்புறம் கள்ளக்குறிச்சி மாவட்ட பிடபிள்யூடி மணிமுத்தாறு அணை, கள்ளக்குறிச்சி மாவட்ட மணிமுத்தாறு அணை 52 மில்லிமீட்டர், மேலும் மொரப்பாளையம் 42 மில்லிமீட்டர், சங்கராபுரம் 38, வேங்கூர் 33, மேலும் சூளங்குறிச்சி 30 மில்லிமீட்டர். இதெல்லாம் நிறைய இடங்களில் இன்னும் இருக்கிறது மழைப்பொழிவு. அடுத்தபடியாக காஞ்சிபுரம் மாவட்ட மழைப்பொழிவு கிடைக்கப்பெறவில்லை. கன்னியாகுமரி மாவட்டத்தில் கோழிப்போர்விளை 47 மில்லிமீட்டர், மயிலாடி 32 மில்லிமீட்டர், மேலும் நிறைய இடங்களில் மழைப்பொழிவு இருக்கிறது. பெரிய பட்டியல் இருக்கிறது. கரூர் மாவட்டத்தில் குளித்தலை மற்றும் பஞ்சப்பட்டியிலும் லேசான மழை. மேலும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நெடுங்கல் குறைவான மழை 2 சென்டிமீட்டர். அடுத்தபடியாக மதுரை மாவட்டம் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டம், நாகப்பட்டினம் மாவட்டம் மழைப்பொழிவு இன்னும் கிடைக்கப்பெறவில்லை. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு 16 மில்லிமீட்டர். மேலும் பார்த்தீங்கன்னா பெரம்பலூர் மாவட்டம் தழுதலை 39 மில்லிமீட்டர், வி களத்தூர் 33 மில்லிமீட்டர், எறையூர் 28 மில்லிமீட்டர், செட்டிக்குளம் 24, வேப்பந்தட்டை 18, பெரம்பலூர் 16. மேலும் நிறைய இடங்களில் மழை இருக்கு. புதுக்கோட்டை மாவட்டத்தில் மீமிசல் 53 மில்லிமீட்டர் மழை. ராமநாதபுரம் மாவட்டம் தீர்த்தாண்டதனம் 48 மில்லிமீட்டர், ஆர்எஸ் மங்கலம் 27 மில்லிமீட்டர், தொண்டி 18 மில்லிமீட்டர். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு 35 மில்லிமீட்டர், வாலாஜா 31 மில்லிமீட்டர், ராணிப்பேட்டை 28 மில்லிமீட்டர், அம்மூர் வாலாஜா ரயில்வே ஸ்டேஷன் 26 மில்லிமீட்டர், பாலார் அணைக்கட்டு 20 மில்லிமீட்டர், காவேரிப்பாக்கம் 15 மில்லிமீட்டர். சேலம் மாவட்டம் தலைவாசல் 67 மில்லிமீட்டர், வீரகனூர் 25 மில்லிமீட்டர், ஏற்காடு 22 மில்லிமீட்டர்,
ஏத்தாப்பூர் டிஎன்ஏயு சிஆர்ஐ 13 மில்லிமீட்டர். சிவகங்கை மாவட்டத்தில் சிங்கம்புணரியும் லேசான மழை. தென்காசி மாவட்டம் சிவகிரி 17 மில்லிமீட்டர், மேலும் சங்கரன்கோவிலும் 10 மில்லிமீட்டர். தஞ்சாவூர் நீலகிரி மாவட்ட மழைப்பொழிவு கிடைக்கப்பெறவில்லை. தேனி மாவட்டத்தில் தேக்கடி 59 மில்லிமீட்டர், வைகை அணை 20 மில்லிமீட்டர், பெரியகுளம் 18 மில்லிமீட்டர், வீரபாண்டி 18 மில்லிமீட்டர், மேலும் நிறைய இடங்களில் மழை பொழிந்திருக்கிறது. திருச்சிராப்பள்ளி மாவட்டம் தேவிமங்கலம் 26 மில்லிமீட்டர், சமயபுரம் 15 மில்லிமீட்டர், சிறுகுடி 15 மில்லிமீட்டர். மேலும் பார்த்தீங்கன்னா திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி 29 மில்லிமீட்டர், திருத்துறைப்பூண்டி 22 மில்லிமீட்டர். இன்னும் இந்த பாருங்க, இதில் 27 மில்லிமீட்டர் மன்னார்குடி தாலுக்கா அலுவலகம். ஆனால் புறநகரில் 5 சென்டிமீட்டர் வரை மழை பொழிந்திருக்கிறது. திருத்துறைப்பூண்டியில் 22 மில்லிமீட்டர் தான் தாலுக்கா அலுவலகத்தில். ஆனால் அருகே இருக்கக்கூடிய இடத்துல 5 சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. திருவாரூரில் 13 மில்லிமீட்டர் தான் இப்போ காலையில் மழை பெய்து கொண்டிருக்கிறது, அதிகாலையில். மேலும் குடவாசல் மற்றும் நன்னிலம் மழை, பாண்டவையார் தலைப்பு மழை. தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் 21 மில்லிமீட்டர், தூத்துக்குடி 17 மில்லிமீட்டர், மேலும் பல இடங்களில் மழை. திருநெல்வேலி மாவட்டம் மழைப்பொழிவு கிடைக்கப்பெறவில்லை. திருப்பத்தூர் மாவட்டம் மழைப்பொழிவு திருப்பத்தூர் மாவட்டம் மழைப்பொழிவு கிடைக்கப்பெறவில்லை. மேலும் திருப்பூர் மாவட்டம் நல்லதங்கை ஓடை ரிசர்வயர் 30 மில்லிமீட்டர், உப்பார் அணை 25 மில்லிமீட்டர், திருப்பூர் சவுத் தாலுக்கா அலுவலகம் 19 மில்லிமீட்டர், வெள்ளக்கோயில் 14 மில்லிமீட்டர், மூலனூர் 12 மில்லிமீட்டர், மேலும் திருப்பூர் சவுத் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆபீஸ் 11 மில்லிமீட்டர், தாராபுரம் 10 மில்லிமீட்டர், பல்லடம் 10 மில்லிமீட்டர், திருப்பூர் நார்த் 8 மில்லிமீட்டர். மேலும் பல இடங்களில் மடத்துக்குளம் கூட 6 மில்லிமீட்டர் பெய்திருக்கிறது. ஊத்துக்குழி கூட லேசான மழை. மேலும் பார்த்தீங்கன்னா திருவள்ளூர், திருவண்ணாமலை, வேலூர் மழைப்பொழிவு கிடைக்கப்பெறவில்லை. விழுப்புரம் மாவட்டம் செம்மேடு 105 மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. இதுதான் அதிகபட்ச மழைப்பொழிவாக இப்பொழுது வரைக்கும் தெரிகிறது. 105 மில்லிமீட்டர், 10 சென்டிமீட்டருக்கு மேல் மழை பொழிந்திருக்கிறது, 10.5 சென்டிமீட்டர். விழுப்புரம் 56 மில்லிமீட்டர், அவலூர்பேட்டை 47 மில்லிமீட்டர், வானூர் 39 மில்லிமீட்டர், கோழியனூர் 27, வளத்தி 26 மில்லிமீட்டர், மேலும் வலவனூர் 25, மணம்பூண்டி 23 மில்லிமீட்டர். நிறைய இடங்களில் இன்னும் மழைப்பொழிவு இருக்கிறது. விருதுநகர் மாவட்ட மழைப்பொழிவு கிடைக்கப்பெறவில்லை. அறிக்கைக்குள் செல்வோம், வானிலை அமைப்பை பார்ப்போம். கடலோரம் பொழிந்து கொண்டிருக்கூடிய மழை அப்படியே விலகிவிடும். பொழுது விடிந்ததும் படிப்படியாக கொஞ்சம் 7 மணி வரை இருந்தாலும் அதுவும் விலகிவிடும். பிறகு இன்றைய மழைப்பொழிவு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில், குறிப்பாக கேரளாவின் தெற்கு பகுதியில் மழைப்பொழிவு இன்றைக்கு மதியம் தொடங்கும். அதே நேரத்தில் தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களிலும் ஆங்காங்கே மழைப்பொழிவு தொடங்கும். நல்லா புரிஞ்சுங்க, அனைத்து மாவட்டங்களிலும் மதிய மழைப்பொழிவு ஆங்காங்கே தொடங்கும். அப்போ உங்கள் மாவட்டமும் இதில் உண்டு. ஒதுக்கி ஆங்காங்கே உயரக்கூடிய, அப்படி அது என்னன்னா, இப்போ புதிய காற்று சுழற்சி வங்கக்கடலிலிருந்து இலங்கை வழியாக குமரிக்கடல் வழியாக அப்படியே கேரளா பகுதியை நோக்கி லட்சத்தீவு பகுதியை நோக்கி நகர்ந்து, லட்சத்தீவு பகுதி போய் தீபாவளி நாளில் லட்சத்தீவிலிருந்து தீவிரமடைந்து ஓமன் நோக்கி பயணிக்க போகிறது. தீபாவளி நாளில் அரபிக்கடலில் ஒரு சிஸ்டம், அடுத்தபடியாக வங்கக்கடலுக்கும் தீபாவளி நாளில் அந்தமான் பகுதிக்கு ஒன்று வரப்போகிறது. ஒரே தீபாவளிக்கு பிறகு 25ஆம் தேதி வாக்கில் அரபிக்கடல் ஒரு நிகழ்வும் வங்கக்கடல் ஒரு நிகழ்வும், இருவேறு நிகழ்வுகள் இருக்கும். ஆனால் அரபிக்கடல் நிகழ்வு ஓமன் நோக்கி நெருங்கி போய் கொண்டிருக்கும், புதிய நிகழ்வு தமிழ்நாட்டை நோக்கி நெருங்கி வந்து கொண்டிருக்கும், வலுவான நிகழ்வு. இதுதான் இப்பொழுதைய அமைப்பு. இந்த அமைப்பின் காரணமாக எப்படி மழை பொழியும் பார்த்தீங்கன்னா, தற்பொழுது காற்று சுழற்சி தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களுக்குமே மேலடுக்கில் அமைந்து கொண்டு அப்படியே வெப்பத்தால் லேசாகி மேலெழுந்த காற்றை உடனடியாக இன்ஸ்டன்டா அப்படியே அதே இடத்துல அந்த தலைக்கு மேலேயே அப்படியே மழை பொழிவை கொடுக்கும். இப்போ மதியம் பெய்யும் மழையெல்லாம் அப்படித்தான். ஆனால் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் பெய்வது அரபிக்கடலில் நீடித்துக் கொண்டிருக்கூடிய ஒரு காற்று சுழற்சி இருக்கு. 2 காற்று சுழற்சி, ஒன்று அரபிக்கடல் பக்கம் ஒன்று இருக்கு, கேரளா பக்கம், கேரளா கர்நாடகா கரையோரத்தில் ஒன்று இருக்கு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆந்திர கரையோரத்தில் ஒன்று இருக்கு. இவை 2 தான் தமிழ்நாட்டிற்கு செட்டிங். அப்படியே அங்கும் இங்கும் நகரும் பொழுது காற்று குவிதல் மற்றும் மழைப்பொழிவு இடமெல்லாம் அப்படியே மாறிக்கொண்டிருக்கிறது. தென் மாவட்டங்களில் மழைப்பொழிவுக்கு காரணம் கேரள காற்று சுழற்சி, வட உள் மாவட்ட மழைப்பொழிவிற்கு காரணம் ஆந்திர காற்று சுழற்சி. இவை 2மே மேற்கு நோக்கி நகர இருக்கிறது. புதிய நிகழ்வும் அரபிக்கடல் நோக்கி குமரிக்கடல் வழியாக நகர இருக்கிறது. இதன் காரணமாக இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை 14ஆம் தேதி மதியம் கேரளாவின் தெற்கு பகுதியில் கனமழை பொழிவை மதியமே தொடக்கும். அதே நேரத்தில் தமிழ்நாட்டின் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலையில மதியமே தொடக்கம். தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களிலும் ஆங்காங்கே விட்டு ஆங்காங்கே ஒதுக்கி மழைப்பொழிவை கொடுக்கும். ஆனால் அந்த மழைப்பொழிவு பெய்யும் இடத்துல வலுத்து பெய்யும், அருகருகே ஒதுக்கும். குறைந்த நேரத்தில் அதிக மழைப்பொழிவை கொடுக்கும். பெரிய தூறலாக
தூறல் அப்படியே விழும் என்றால் கண்ணுக்கு தெரியுமா, விழாது, கம்பி போல் அப்படியே நேரடியாக விடும். அந்த அளவுக்கு ஃபோர்ஸா இருக்கும். குறைந்த நேரத்திலே அதிக மழைப்பொழிவை கொடுக்கும். அப்படிப்பட்ட மழைப்பொழிவுகள் தெரிகிறது. அதாவது அரை மணி நேரம் பெய்தாலும் 5 சென்டிமீட்டர் வரைக்கும் சில இடங்களில் பெய்யும். ஆகவே 1 மணி நேரம் பெய்யாது, அரை மணி நேரம் பெய்தாலும் 5 சென்டிமீட்டர் பெய்யும். 1 மணி நேரம் பெய்தாலும் டோட்டலாக ஒரு 5, 6, 8 சென்டிமீட்டர் 10 சென்டிமீட்டர் வரைக்கும் கூட சில இடங்களில் பெய்யலாம். அதன் அடிப்படையில் இன்றைக்கு மதியம் கேரள எல்லையோரத்தில் தொடங்கும் மழை இன்றைக்கு மாலையில் ஒட்டுமொத்த மேற்கு தொடர்ச்சி மலை, கோயம்புத்தூர் மாநகரம் உட்பட, பொள்ளாச்சி, உடுமலைப்பேட்டை உட்பட பழனி, திண்டுக்கல் மற்றும் தேனி மாவட்டத்தின் பகுதிகள், விருதுநகர், திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி, மதுரை, விருதுநகர், ராமநாதபுரம் மற்றும் சிவகங்கை, புதுக்கோட்டை மாவட்டம் உட்பட, அதேபோல கிருஷ்ணகிரி, தர்மபுரி, ஈரோடு, சேலம், நாமக்கல், நீலகிரி, அப்படியே உள்ளே கரூர், திருச்சி உட்பட மேற்கு மாவட்டங்கள் எல்லாமே இன்றைக்கு மாலைக்குள் நல்ல மழைப்பொழிவை கொடுக்க தொடங்கும். இனிமேல் மழை பரவலாக இருக்கும். ஒதுக்குதல் என்பது குறையும், படிப்படியாக பரவலாகும். ஆக இன்றைக்கு 14ஆம் தேதி மாலை மேற்கு மாவட்டங்களில் தொடங்கும் மழை மதியம் டெல்டா உட்பட, வடகடலோரம் உட்பட, உள் மாவட்டங்கள் உட்பட ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி மதியமே தொடங்கும் மழை எல்லாமே மாலையில் கொஞ்சம் தீவிரமடையும். மாலை கிருஷ்ணகிரி, தர்மபுரி, சேலம் மாவட்டங்களில் தீவிரமடையும் மழை. தென் மாவட்டங்களிலும் ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை, மதுரை எல்லாம் தீவிரமடைந்து, திண்டுக்கல்லில் தீவிரமடைந்து, அப்படியே இரவு டெல்டா மாவட்டங்களுக்கு வந்து மழைப்பொழிவை கொடுக்கும். இதுவரை விதைக்காதவர்களுக்கும் விதைத்திருப்பவர்களுக்கும் மழையை எதிர்நோக்கி இருப்பவர்களுக்கும் இனிமேல் மழைப்பொழிவு கண்டிப்பாக கிடைக்கும். நம்பிக்கையுடன் விதைக்கலாம். ஆனால் மழைப்பொழிவு ஏற்கனவே பொழிந்த இடங்களுக்கும் அதிகமாக இருக்கும், பொழிய போகிற இடங்களுக்கும் அதிகமாக இருக்கும். ஒதுக்குதல் இருந்தாலும் பெய்யும் இடத்துல பலத்த மழை இருக்கும் என்பதுதான் இந்த அறிக்கையோட சுருக்கம். எல்லா மாவட்டங்களுக்கும் இருக்கு. எந்த மாவட்டத்தையும் இன்றைக்கு ஒதுக்காது, எல்லா மாவட்டமும் உண்டு. திருப்பதி முதல் கன்னியாகுமரி வரை, கோயம்புத்தூர், நீலகிரி முதல் வேதாரண்யம், நாகப்பட்டினம் வரைக்கும், அதே போல எல்லா மாவட்டங்களுக்கும் மழை உண்டு. பெங்களூரு முதல் கோடியக்கரை வரைக்கும், கன்னியாகுமரி முதல் பெங்களூர் வரை, இடைப்பட்ட தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களுக்கும் மற்றும் கர்நாடகா, ஆந்திர பிரதேசம் உட்பட, தெற்கு ஆந்திர பிரதேசம், தெற்கு கர்நாடகா உட்பட இன்றைக்கு பெய்வதும் தென்மேற்கு பருவமழை தான். இனிமேல் தான் மெல்ல கிழக்கு காற்று தொடங்கும். இன்றைக்கு தேதி 14. நீண்ட கால வானிலை அறிக்கை 6 மாதம் என்ன 8-9 மாதங்களுக்கு முன்பு அறிவிக்கப்பட்ட அந்த வானிலை அறிக்கையை 12 மாதம் ஆக போகுது, 11 மாதம் ஆயிடுச்சு. அந்த வானிலை அறிக்கையின்படி தென்மேற்கு பருவமழை 15ஆம் தேதி வரை தொடரும். 16ஆம் தேதி கிழக்கு காற்று, 17ஆம் தேதி கிழக்கு காற்று, 18ஆம் தேதி வடகிழக்கு பருவமழை, 19க்குள் வடகிழக்கு பருவமழை என்றோம். அதுபடி சரியாக அமைய இருக்கிறது. நாளை புதன்கிழமை இன்னும் மழைப்பொழிவு தீவிரமடையும். நாளை அதிகாலை மழைப்பொழிவு டெல்டா உட்பட வடகடலோரத்தில் தொடர்ந்து கொண்டிருக்கும். நாளை காலை மழைப்பொழிவு தொடர்ந்து கொண்டிருக்க வாய்ப்பு இருக்கிறது. நாளை கிழக்கு காற்றோட வருகை இருக்கும். நாளை தென்மேற்கு பருவமழை விடைபெறக்கூடிய அதே வேளையில் அப்படியே தலைகீழாக வடகிழக்கு பருவமழைக்கு முந்தைய கிழக்கு காற்று நுழையும். இதனால நாளை அதிகாலை சென்னை முதல் டெல்டா வரைக்கும் அதிகாலையில் மழை இருக்கும். விட்டு விட்டு மழை, குழப்ப மழை. பள்ளி தொடங்கும் நேரத்தில் எல்லாம் கொஞ்சம் மழை இருக்கும். ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி ஒரு இடத்துல இருக்கும், ஒரு இடத்துல இருக்காது. அப்படிப்பட்ட மழைப்பொழிவு நாளை அதிகாலை காலையில் இருக்கும். ஆகவே நாளையிலிருந்து மழைப்பொழிவு தீவிரமடை இருக்கிறது. நாளை புதன்கிழமை 15ஆம் தேதியிலிருந்து மீண்டும் மேற்கு தொடர்ச்சி மலையில் தொடங்கும் மழை. அப்படியே உள்ளே மதியம் அனைத்து மாவட்டங்கள் உள்பகுதியில் தொடங்கும். மேற்கு தொடர்ச்சி மலையிலையும் தொடங்கும். மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி வந்தால் அது தென்மேற்கு பருவமழை. நாளையும் தென்மேற்கு பருவமழை தான் கிழக்கு நோக்கி வரும். அதற்கு பிறகுதான் வடகிழக்கிலிருந்து கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி போகும். முதல்ல கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி போகும் மழை 17ஆம் தேதி 16ஆம் தேதியிலிருந்து, நாளை மறுதினத்தில் இருந்து 17ஆம் தேதியில் கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி போகும். போய் மேற்கே மாலை இரவிலே போய் குவிக்கும். எது எப்படியோ மேற்கே மதிய மாலைகளை பொழுது பெய்து கொண்டிருக்கூடிய மழை கிழக்கே அதிகாலையில் தொடங்கி மதிய மாலையில் மேற்கே போய் குவித்து மழைப்பொழிவை கொடுக்கும். கடலோர மாவட்டங்களில் மழை இனிமேல் அதிகாலை காலை மழை இருக்கும். மாலை மதியத்திலிருந்து காலை வரை மழை இருக்கும். காலை நேரத்தில் கொஞ்சம் ஓய்ந்தார் போல் இருந்தாலும் மீண்டும் மதிய மழைப்பொழிவு தீவிரமடையும். இதுதான் வரக்கூடிய நாட்களின் வானிலை. மழைப்பொழிவு நிறைய இருக்கிறது. ஒதுக்குதலுடன் பெய்தாலும் படிப்படியாக ஒதுக்குதல் குறையும். எல்லா இடங்களுக்கும் மழை. நீங்கள் செய்ய வேண்டிய வேலை மழைநீரை சேகரித்தல். எதிர்காலத்திற்கு தேவையான மழைநீரை சேகரித்து கைவசம் நீர்த்தேக்கி கவலை இல்லாமல் விவசாயம் செய்தல் மற்றும் வடகிழக்கு பருவமழைக்கு தேவையான வடிகால் வசதிகளை சீர் செய்தல், வடிகால் வசதிகளை ஏற்படுத்திக் கொள்ளுதல் என்பதை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து இணைந்திருங்கள். மழை பற்றி கவலைப்பட வேண்டாம். இனிமேல் மழைதான். இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன். நன்றி.